தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையா, அதிதீவிர கனமழையா அதை சொல்லி தான் பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 18ஆம் தேதி வாக்கில் வலுப்பெறக்கூடும். இது எந்த இடத்தில் கரையை கடக்கும், எவ்வளவு மழை பொழிவுகள் இருக்கும் என்பது குறித்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை தீவிரமடைய, அதே போல தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும். இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவானது பதிவாகும் அது சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போல கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, வேலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல ஈரோடு, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையானது மழை பதிவாக வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல தென்காசி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8ஆம் மணத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 8ஆம் மணத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிருக்கு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிருக்கு. அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, காஞ்சிபுரம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தெற்கு அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.